எஸ்ஐஆர் என்ற வார்த்தையை கேட்டாலே திமுக அஞ்சுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பினார். எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது, அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று 31,000 வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். எங்களுடைய PLA2 நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே 10,000, 15,000, 20,000, 30,000 இப்படி இறந்தவர்கள், அங்கே குடியில்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது. இதையெல்லாம் முறையாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் வந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். இது ஆளுங்கட்சி, திமுக கட்சி ஆளுங்கட்சி. நாங்கள் தான் பயப்படணும், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க. திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது. ஆளுங்கட்சி திமுக. இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடாக போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள், எது தவறாக இருக்கின்றது, யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்துவிடுவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம்.